சந்திரன் நம்மளுடைய மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு நிலையில் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம். நம்ம மனதோட ஒரு காரகம் சம்பந்தப்படுதுன்னா சந்திர பலம் இல்லாமல் சம்மந்தப்படாது. ஜோதிடத்தில் மனோ காரகன் அப்படின்னு நம்ம சந்திரனை தான் சொல்கிறோம். சந்திரனை தான் நாம் தாயாருக்கும் சொல்கிறோம். சந்திரனை நாம் எப்பொழுதுமே ஒரு இதமான தன்மையோட ஜோதிடத்தில் அணுகப்படுது. ஜோதிடத்தில் நம்ம உள்பிரிவுகளுக்கெல்லாம் நான் இந்த வீடியோவை போடலை. இந்த சந்திரன் நம்மளுடைய மனதிற்கு எந்த அளவுக்கு நெருக்கமாகிறார், அந்த சந்திரன் காரத்துவங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுகிறப்ப உங்களுக்கு புரியும். சந்திரனுடைய ஒளித்தன்மை நமக்கு அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை, தேய்பிறை இப்படிங்கிற கணக்கு. அதற்காக தேய்பிறையில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அஷ்டமி நவமியில் அப்படின்னா அவர்களுக்கு சந்திரபலம் குறைவு, தயவு செய்து நம்பாதீங்க. அப்படி இல்லை. வளர்பிறை சந்திரனில் ஒருவர் பிறந்துட்டார், அவர் யோகமாகவா இருப்பார், நம்பாதீங்க, அதுவும் தவறு. ஏன்னா சந்திரன் மனதுக்கு நெருக்கமாக எப்போவுமே ஒரு ஜாதகத்துக்கு அவர் இருந்து கொண்டு தான் இருப்பார், நீங்கள் தவிர்க்கவே முடியாது. சந்திரனை மனோகாரகன் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறோம்? அந்த சமநிலைத்தன்மை எப்பொழுதுமே நம்ம வச்சுக்கிறோமா? இல்லை. ஆசை, கோபம், கடுமையாக ஒரு விஷயத்தின் மேலே ஈடுபாடு, அதுக்கப்புறம் பால் கவர்ச்சி, ஈகோ, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம், பழி, வன்மம், இப்படி பார்த்திங்கன்னா அந்த நிலைகளை மாற்றிக்கிட்டே இருக்கல்ல சந்திரன். அதுதான் மனசு. அப்போ இந்த மனம் எப்பவுமே ஒரு தடுமாற்றத்தோடு நடக்கிறப்போ நமக்கு சந்திர பலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஆசை, வஞ்சம், கடும் பற்று, பால் கவர்ச்சி, வன்மம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒரு மனிதன் சூழ்நிலையால், மற்ற கிரகங்களினுடைய சூழ்நிலையாலும் ஏற்படுத்தப்படுது, சந்திரனுடைய பலவீனத்தாலும் ஏற்படுத்தப்படுது. அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சந்திர பலம் நல்லா இருக்குன்னா ஆன்மீகம், பிரயாணங்கள், காசு, பதவி, உறவுகள், அவங்க வெறுக்கிறாங்க, காசு இல்லை, கவலைப்பட மாட்டாங்க. மனதார அவங்க பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துவாங்க. சந்திர பலம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சந்திர பலம் இருந்தால் செல்வ செழிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க, தயவு செய்து இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரனுக்கும் இந்த செல்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சந்திரன் மனசுக்கு தான் சம்பந்தம். ஏன் சொல்கிறேன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்கள் யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்க, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, மனசு குழப்பமாக இருக்குது, அதிகாரமிக்க பதவிகளில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு எனக்கு நிம்மதியான ஒரு சூழல் இல்லைன்னு அவங்க சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் நார்மலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சாதாரணமாகவே அவர் இயல்பான ஒரு சூழ்நிலையில் அவர் ரொம்ப ஒரு அளவான சம்பாதிச்சுட்டு இருப்பார், அளவாக தன்னுடைய குடும்பத்தை வச்சுக்குவார். ஆனால் அவர் மனசில் இறைப்பற்று இருக்குது, தான் சம்பாதிக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இருக்கார். அவருக்கு தாங்க சந்திரபலம் அதிகம். நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த அடர் எண்ணங்கள், இந்த சந்திரனுக்கு உண்டான டார்க் ஷேட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஆசை, சினம், பற்று, அதே மாதிரி இந்த முறை தவறிய காமம், முறை தவறிய காதல், அதுக்கப்புறம் வம்பு, வழக்கு, வில்லங்கம், நீயானா போட்டி, வஞ்சம் தீர்க்கிறது, இப்படி இதெல்லாம் கொண்டு போய் அதை சாதிச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஜெயிக்கலை. அது ஒரு மாயை உருவாக்குது. அதை உருவாக்குபவர்கள் யாரு? இந்த ராகு, கேது, சனி அப்படிங்கிற அந்த 3 தீய கிரகங்கள். ஆமாம், இப்போ பேசுறது சந்திரன். அப்போ ஒருத்தருக்கு சந்திர பலத்தை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? ஏங்க, எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, இல்லை, நல்ல பதவிகள் இருக்கிறீங்க, இல்லை, இதெல்லாம் விட்டுடுங்க. உங்கள் குடும்பம் இதெல்லாம் விட்டுட்டு, நான் என் மனதில் நான் இந்த காசு பணத்தை எல்லாம் நான் வச்சுக்கல, நான் என்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கல, நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதத்துக்குள்ளே சந்திர பலம் கம்மியாக இருக்குது, எச்சா இருக்குன்னு ஒரு ஜோடரை சொன்னாலும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நீங்கள் மனசில் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கான்னு தான் அர்த்தம். ஏன்னா சந்திரன் மனசு. உங்களுக்கு தாயார் உங்கள் மேலே நல்லா அன்பாக இருக்காங்க, தாயார் நினச்சி எப்போவுமே நீங்கள் ஒரு அவங்க மேலே ஒரு அளப்பரிய ஒரு அன்பு இருக்குது, அவர்களுக்கு ஏதாவது நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. தாயார் மறைந்தவர்கள், அவர்கள் என்ன விருப்பப்பட்டாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு வர்றது, அவர்களை நினைத்து அப்பப்போ கவலைப்படுறது, இதை நம்ம மறந்துட்டோம், இதை விட்டுட்டோம் அப்படின்னு கவலைப்படுறீங்க. உங்களுக்கு சந்திரபலம் நல்லா இருக்கு, புரிஞ்சுக்கணும். பொதுஜன தொடர்பு, எல்லார்கிட்டையும் நல்லா பழகுறீங்க.
இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறீங்க. ஏதோ 1, 2 உங்களை எதிர்த்தரப்பா பார்க்கும். அத விட்டுடுங்க. ஆனா பெரும்பான்மையாக ஒரு ஒரு எல்லா உறவுகளும் உங்கள ரொம்ப குளோஸான ஒரு எட்ஜ்ல வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வந்து அவங்களுக்கு நெருக்கமாக நீங்க இருக்கிறீங்க. உங்கள வெறுக்கல. நீங்க ஒரு குட் சவுல். ஒரு நல்ல ஆன்மா. நல்ல ஒரு ஆத்மாவா இருக்கிறீங்க. உங்க சந்திரன் நல்லா இருக்காருன்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ அரசியல்னு எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பிரதமர் மோடி இருக்காருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு வந்து விருச்சிக ராசிக்காரரு. ஒரு சந்திரன் நீசம். உடனே சந்திரன் பலவீனமாகி போச்சு. உடனே நீச பங்க கணக்கெல்லாம் பேசினாலும் இல்ல. ஆனாலும் அவர் தான் தாயார் மேல ரொம்ப பற்றாக இருந்தார். இறுதி வரைக்கும் நல்லபடியா அவருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அப்புறமா மறைஞ்சு போனாங்க. இப்போ அந்த பற்று சந்திரன் இங்க தான் பற்று வச்சுக்கணும். பற்று பிரச்சனை இல்ல. கடுமையான பற்று. கடுமையாக ஒரு மனவேதனை. கடுமையான ஒரு சினம். பேராசை. காதல், காமம் ஏத்துக்கலாம். ஆனா முறை தவறிய காதல், முறை தவறிய காமம் அடைஞ்சே ஆகணும். அந்த பெண்ணை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு போட்டி. உயர்வு தாழ்வு மனப்பான்மைகள். நீயா நானா. வஞ்சம் தீர்க்கணும். வழக்கு தொடுத்து முடிக்கணும். சந்திரபலம் உங்களுக்கு நீங்க கடகராசிக்காரரா இருக்கிறீங்க. சந்திரன் உங்களுக்கு பலமா இருக்கார். சந்திரன் லாபத்தில் இருக்கார். உச்ச பலத்தில் இருக்கார். ரோகிணியில் இருக்கார். மெச்சிக்கவே வேண்டாம். உங்களுக்கு சந்திரன் வீக்கு தான் இந்த ஜாதகம். அப்ப சந்திர பலம் அப்படிங்கிறது யார் டிசைட் பண்றா? உங்க மனசு தான் டிசைட் பண்ணுதுன்னு தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய மனம் எந்த அளவுக்கு மற்றவர்களோட ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்குது. அவங்க ஆறா அவங்களுடைய அலைக்குள்ள வருது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போகும். சந்திர பலம் நம்ம கூட்டணும்னா இது கோயில் குளம் இந்த கோயிலுக்கு போங்க, திங்களூர் போங்க, சரியா போயிடும். சரியா போகாது. ஏன்னா போறப்ப பிரச்சனை தான் வரும். நம்பிக்கை இருக்கிறவங்க போகலாம். அது பிரச்சனை இல்லை. இல்லை அம்மன் கோவில்கள் சந்திரன் வந்து சாந்தமான பெண் தெய்வங்களை குறிக்கும். போகிறது சரி போனால் நல்லா இருக்குமா? போகிற இடத்துல பிரச்சனை வருது. அப்போ அதெல்லாம் விஷயம் இல்லை. அடிப்படை என்ன? என்னுடைய மனநிலை எல்லாத்தையுமே சமமாக பார்க்கும். எல்லாத்தையும் சமநிலைத்தன்மையோட பார்க்கும். எல்லாரிடத்திலும் நான் அன்பு செலுத்துவேன். நான் ரொம்ப அதிகமான கோபப்பட மாட்டேன். நான் ஒரு விஷயத்தில் கடும் பற்றாக இருக்க மாட்டேன். நான் முறை தவறிய காதல், முறை தவற காமத்துக்கு போக மாட்டேன். நான் பேராசையோட இருக்க மாட்டேன். நான் உயர்வு தாழ்வாக எண்ண மாட்டேன். நான் எந்த ஒருத்தரோடையும் உறவுகளோடையும் வஞ்சம் வழக்கு வச்சுக்க மாட்டேன். அப்படின்னா சந்திர பலம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சார் என் ஜாத்துக்குள்ள சந்திரன் ராகு கிரக சேர்க்கை இருக்குதுங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குவாலிட்டி எல்லாமே நான் அப்படியெல்லாம் இல்லைங்க சார். நான் வஞ்சம் பார்க்கறது இல்லை, பேராசை. அப்போ உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது நடைமுறை ஜோதிடம் பலன்கள். நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார் சந்திரன் ராகு கிரக சேர்க்கை இருக்குது, மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இருக்கிறது காமன் பாயிண்ட். ஆனால் அதுலேயும் மன அழுத்தம் இல்லாமையும் வாழ்றவங்க 1, 2 இருப்பாங்க. அது 10,000க்கு 2 பேராவது இருப்பாங்க. அப்போ இந்த அடர்த்தியான எண்ணங்கள், இந்த முறை தவறிய எண்ணங்களை ஏற்படுத்தி மனசலனம் பண்ண வைக்கிறது. வேலை விஷயம் அழுத்தம் மேலதிகாரியோட ஐயோ முடியல. சந்திரபலம் இல்லை. சம்பளம் நல்லா கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதிகமான வேலை இருக்குது, வேலைப்பளு இருக்குது. சந்திரபலம் இல்லை. சார் சம்பாதிப்பே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் இருந்தாலும் ஏதோ என் வாழ்க்கையை ஏதோ அண்ணாமலையார் தைப்பூசம் முருகனை வச்சு ஓட்டிக்கிறேங்க. உங்களுக்கு சந்திரபலம் நல்லா இருக்குங்க. சார் எங்கள் அம்மா விட்டு நான் பிரிகிறதே இல்லைங்க. எங்கள் அம்மா தான் ரொம்பவுமே க்ளோஸுங்க. எங்கள் அம்மா சொல்கிறத எங்கள் அம்மா வந்து இருக்கிறதுனால அந்த வீடு சொத்துக்களை எல்லாம் விட்டு கூட நான் போகலைங்க. எங்கள் அம்மாவோடவே தாங்க இருக்கிறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போகலை. எங்கள் அம்மாவோட இருந்து அவங்க நல்லது கெட்டதை பார்க்குறது. உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்காருங்க. இதுதான் சந்திரபலம். சந்திரன் யாருக்கு பலம் பலவீனம்ங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக டாபிக்ஸ் எல்லாம் இனி வந்து நான் ஒன்றா கொடுக்குறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமஸ்காரம்.